ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தெலுங்கு படமான எட்டு வசந்தாலோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் அனந்திகா, சனில்குமார், ரவி தேஜா, ஹனு ரெட்டி மெயின் லீடாக நடிச்சிருக்காங்க. எட்டு வசந்தாலோ என்பது சுத்தி அயோத்தியாவோட 8 வருஷ ஜேர்னி. சுத்தி ஊட்டியில் இருக்கிற 17 வயசு பொண்ணு. அவ மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ட்ரெயின் ஆனவ. ஒரு வளர்ந்து வரும் எழுத்தாளர். தைரியமா சுயமா திங்க் பண்ற பொண்ணு. அவ உலகில் வருண் நுழையும் போது அவ வாழ்க்கையே வசந்தமா மாறுது. ஆனா அந்த அழகான காதல் ஒரு எதிர்பாராத சம்பவத்தால முடிவுக்கு வருது. இதனால சுத்தி மனசு உடைஞ்சு போறா. ஆனா சீக்கிரமாவே அதுல இருந்து வெளியே வரா. பல வருஷங்களுக்கு அப்புறம் சஞ்சய் என்ற ஒரு ரைட்டரை பிடிச்சு போகுது. ஆனா புதுசா ஒரு விஷயம் அவங்க கிட்ட கனெக்ட் ஆகிறத தடுக்குது. இந்த காதலாவது தாங்குமா? சுத்திய எது தடுக்குது என்பதுதான் இந்த படத்தோட மீதி கதை. இதுல ஒரு பொண்ணோட வாழ்க்கையில வர 2 லவர்ஸை வச்சு ஒரு காதல் கதையை ட்ரை பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இது வழக்கமான முக்கோண காதல் கதை இல்ல. மேலோட்டமா பார்த்தா எட்டு வசந்தாலோ வழக்கமான ஒரு கமர்ஷியல் படம் தான். கதையும் சிம்பிளானது. ஆனா இதோட எக்ஸிகியூஷன் தான் வித்தியாசமா மாறுது. பெரும்பாலும் பணிந்தர நர்செட்டி இதுக்கு ஒரு பொயட்டிக் ட்விஸ்ட கொடுக்கறாரு. இங்க தான் படத்தோட பிரசன்டேஷனும் ஃபீலும் இதே மாதிரி இருக்க மற்ற படங்கள்ல இருந்து வேறுபடுது. எனக்கு பிடிச்ச இடம் சுத்தி பிரேக்கப்பை ஹேண்டில் பண்ண விதமும் அந்த சமயத்துல பேசுற டயலாக்ஸும். அடுத்து இன்ட்ரோ சீன்லயும் வாரணாசியில வர ஃபைட் சீக்வன்ஸை சொல்லலாம். இப்படி எல்லாரும் அட்மையர் பண்ற ஒரு பெண் வழியா சொல்லப்படுற இந்த கதை ஒரு சரியான ரொமான்ஸ் கதைக்கான அத்தனை விஷயங்களும் இருக்கு. ஆனா அந்த கதையை சொல்ற விதத்துல தான் ஒரு கிளாரிட்டி இல்ல. படமும் மெதுவா நகர்றது. படத்துல வர ஒவ்வொரு நிகழ்வும் சுத்தியோட அசைக்க முடியாத உணர்வை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான ஒரு எக்ஸ்கியூஸா தான் இருக்கு. அதே மாதிரி இப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு தன் விருப்பத்தை அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியாதபடி அமைக்கப்பட்டிருக்கு. சரி, இந்த குறைகள்லாம் இருந்தாலும் இதுல நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. முதல்ல சுத்தி ரோல்ல வர அனந்திகா சனில்குமாரோட பெர்ஃபார்மன்ஸ், ரெண்டாவதா கவித்துவமான டயலாக்ஸும் சில கருத்துக்களும், அடுத்து சினிமாட்டோகிராஃபர் விஸ்வநாத் ரெட்டி கொடுத்த விஷுவல் ட்ரீட், அதுக்கு துணையா மியூசிக்கும். இதெல்லாம் படம் முடிஞ்சும் மனசுல நிற்கும். அதனால நீங்க இந்த படத்தை பார்க்கணும்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்லயே நிதானமா காதலோட பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான படமரசத்தோட சந்திக்கிறேன். நன்றி.